ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு பித்தளை விளக்கு இதெல்லாமே வந்து எப்படி பளிச்சுன்னு ஆக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இந்த செம்மண் புளி இது எல்லாமே போட்டு விளக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதான் ஒரு லிக்யூடு. அந்த லிக்யூடு நல்லாவே கிளியர் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்களும் பாருங்கள். இந்த செம்பண்டா ரொம்பவே கலரே மாறிடுச்சு. செம்பு மாதிரியே இல்லை, ரொம்ப கரையும் ஆயிடுச்சு. அதனால தான் நான் எப்படா விளக்குறதுன்னு பார்த்தபோது அப்புறம் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த லிக்யூடு தான் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நல்லா ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி செம்மண் புளி இதெல்லாம் போட்டு விளக்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அதெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாங்க. இப்போல்லாம் யாரும் இந்த மாதிரி செய்யறதில்ல. இப்போ எல்லாமே வந்து பவுட்ரு லிக்யூடு இந்த மாதிரி ஐட்டம் தான். எனக்கு வந்து இந்த தேங்காய் மஞ்சியில் விளக்க மட்டும்தான் பிடிக்கும். நான் வந்து அந்த ஸ்க்ரப்பர் அந்த பாஞ்செல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயுமே அந்த தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுவேன். அது எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, நான் வந்து தேங்காய் நார் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா ஒர்க் ஆகுது. பார்க்கும்போதே தெரியுது, நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இது வந்து நல்லா விளக்கிட்டு கழுவுறது மட்டும் நல்ல தண்ணியில் கழுவணும். உப்பு தண்ணியில் கழுவுனோம்னா அப்படியே அந்த உப்பு படிஞ்சு டாட்டாக அப்படியே வந்து அசிங்கரமாக இருக்கும். கலரே நம்மளுக்கு சேஞ்ச் ஆன மாதிரியே இருக்காது. அதனால் நல்ல தண்ணியில் கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து செம்பு பாத்திரம். என்னோடது வந்து இது செம்பண்டை. நான் ரெகுலராக இதில் தான் தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சுப்போம். அது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரை துணியாக வச்சு அதை வந்து நல்லா தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இந்த காமாட்சி விளக்கு பாருங்கள், ரொம்பவே கரையோன்னு இருக்குது. இது வந்து நல்லா தீபம் வச்சு வச்சு நல்லா கரையோன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் விளக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எப்படிரா விளக்குறதுன்னு இருந்தபோது இந்த லிக்யூடு தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ தான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த குத்து விளக்கெல்லாம் வந்து விளக்கவே கஷ்டப்பட்டுட்டு தான் இதையெல்லாம் எடுத்து தீபம் இதில் வைக்கவே மாட்டேன். இந்த காமாட்சி விளக்கில் மட்டும்தான் வைப்பேன். மற்ற விளக்கெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சரி, அதெல்லாம் விளக்க கஷ்டப்பட்டுட்டு அதையெல்லாம் வந்து எடுக்காமல் இருந்தேன். இப்போலாம் வந்து எடுத்துகிட்டு இது பாருங்கள், நான் விளக்குனதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.